ஹலோ மக்களே! ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். இப்போ ஒரு வாரமா வச்சு செஞ்சு இப்போ தான் கொஞ்சம் பேசுற அளவுக்கு அ தேறி வந்துருக்கிறேன். கனடா ஃபுல்லா இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு ஒண்ணு பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அதுதான் என்னையும் வந்து தாக்கியிருக்கிறது. இடத்துல எக்ஸ்ட்ரீம் கேஸ் போய் 3 குழந்தைங்க வேற செத்துட்டாங்க அப்படின்லாம் நான் நியூஸ் பார்த்தேன். ஆ ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. ஏன்னா நெறைய கிட்ஸையும் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. நான் சிக்கானேன். அதுக்கப்புறம் யுவி சிக்கானா, அந்த மாரி வீட்ல ஒவ்வொருத்தரா சிக்காயிட்டே இருக்காங்க. ஸோ பயங்கர கன்டேஜியஸாவும் இருக்கு. டாக்டர் கிட்ட போய் கேட்டா, எல்லா டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு, "உனக்கு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இருக்கு. கனடா ஃபுல்லா நெறைய பேருக்கு பரவிட்டு இருக்குன்னுலாம்" சொல்லிட்டு, ஏதாவது குடுப்பாங்க, பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஒண்ணும் கிடையாது. அதே தேவல் ஆட்வில சாப்பிடு அப்படின்ட்டாங்க. ஒரு வேளை இவன் நாளைக்கு தாண்ட மாட்டான்ற ஸ்டேஜ் வரும்போது தான் ஏதாவது பிரிஸ்கிரைப் பண்ணி குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என்ன அதுக்கு என்ன காரணம் என்னன்னு ஒண்ணும் புரியல. ஒருவேளை இந்தியா மாரி டெவலப்டு கண்ட்ரில போனா ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குமோ? இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் தெரியாது, ஸ்மெல் தெரியாது, ஃபீவர், பாடி பெயின், டிசீனஸ், கோல்டுன்னு எல்லாம் அப்படியே கோவிட்க்கு என்னெல்லாம் சிம்ப்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வருது. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இதெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா சானிடைஸ்லாம் பண்ணிட்டு இருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. பார்த்து இருந்துக்கோங்க. டாடா பாய்.